அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆனி மாதத்தின் அமாவாசை இரவு 12 மணிக்குள் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த 2 எளிய பொருளை சேருங்கள். பிறகு நடக்கும் அதிசயத்தை பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக நீங்க சேர்க்கலாம். அந்த சிறப்பு பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். இன்னொரு சின்ன தகவல், நம்ம ஃபாலோவர்ஸ் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வச்சுக்க கூடிய வாட்ஸ்அப் சேனல் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதற்கான லிங்க்கும் நம்ம கொடுத்திருக்கோங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ மறக்காம நீங்க சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இன்றைய தினம் அமாவாசையாக இருப்பதனால இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் செய்வதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், திருஷ்டி தோஷங்கள் நீங்கும். இந்த கண் திருஷ்டி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. நிறைய காரிய தடைகள், உடல் ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால தாங்க இந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் நிறைய எளிமையான பரிகாரங்களை கொடுத்திருக்காங்க. அதிலும் அமாவாசை அன்னைக்கு இது போன்ற பரிகாரங்களை செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக இந்த தாந்திரிகம் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கும், காரிய தடைகளை நீக்கும், பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளையும் அகற்றும். நிறைய பலன்களை தரக்கூடிய எளிமையான பரிகாரம் இது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பு, இரண்டாவதாக 3 ஸ்பூன் அளவிற்கு கடுகு, பிறகு ஒரு டம்ளர்ல தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் டம்ளரை மட்டும் தவிர்த்துடுங்க. கண்ணாடி டம்ளரை நீங்க எடுத்துக்கலாம், அல்லது எவர் சில்வர் டம்ளர் போன்ற எந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய டம்ளர் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக எந்த நேரத்துல இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா, நீங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு நைட்டு தூங்க போற நேரம், அதாவது இன்றைய தினம் ஜூன் 25 நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. நீங்க எடுத்து வச்சிருக்க ஒரு டம்ளர் தண்ணீர்ல 3 ஸ்பூன் கடுகையும் கைப்பிடி அளவு கல்லுப்பையும் சேர்த்து நீங்க படுக்கக்கூடிய அறையில எந்த மூலையில வேணாலும் நீங்க வைக்கலாம். குறிப்பாக உங்களுடைய தலைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கார்னர்ல மூலையில நீங்க வச்சிருங்க. இப்போ உங்க குடும்பத்துல ஒரு 5-6 பேர் நீங்க இருக்கீங்க. நீங்க 2 ரூம்ல படுக்கிறீங்கன்னா 2 ரூம்லயும் இந்த தாந்திரிகத்தை செய்து வைக்கணும். இந்த கிளாஸை நம்ம மூடி வைக்க கூடாதுங்க. இந்த டம்ளரை மூடக்கூடாது, ஓபன்ல தான் இருக்கணும். இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம் காலையில் நீங்க எழுந்தவுடன் இந்த தண்ணீரை அப்படியே வீட்டுக்கு வெளியே ஊத்திடுங்க. கடுகு மற்றும் கல்லுப்பு இருந்தாலும் அதை அப்படியே நீங்க வீட்டுக்கு வெளியே ஊத்திடணும். பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. தலைக்கு குளிக்க முடியாதவங்க நார்மலா நீங்க குளித்தால் கூட போதும். குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. நாளைய தினம் காலையில் நீங்க எந்த டைம் எழுந்திருச்சாலும் இந்த தண்ணீரை வீட்டுக்கு வெளியே ஊத்திட்டு அதற்கு பிறகு நீங்க குளிக்கணும். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக செவ்வந்திக்கல், அமெத்திஸ்ட் ஸ்டோன். இளம் ஊதா நிறத்தில் இருக்கக்கூடியது. லைட் வயலட் கலர்ல இந்த கல் இருக்கும். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்தி கல்லிற்கு உண்டு. தினமும் 5 முதல் 10 நிமிடங்களுக்கு இந்த கல்லை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ
என்னவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா கற்பனையாக நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க, உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். எந்த டைம்ல வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு தேவைப்படுது, ஏதோ ஒரு அவசர தேவையில நீங்க இருக்கீங்கன்னா அந்த பணம் உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த நன்றி உணர்வு பிளஸ் மகிழ்ச்சியான மனநிலை இந்த ரெண்டுத்தையுமே அப்படியே கொண்டு வரணும். இது ஒரு உதாரணத்திற்கு நான் சொன்னேங்க. உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டதை போல நீங்க நல்ல கற்பனையா உணருங்க. சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வரணும். இதை நான் ரிப்பீட்டடா சொல்றதுக்கான காரணம், இதை நீங்க உண்மையா ஃபீல் பண்ணும்போது தாங்க நீங்கள் நினைக்கும் காரியம் உடனடியாக நடந்து முடியும். இப்படி நீங்க செய்யும் போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். இதை ஒரு மந்திரக்கல்னு கூட நம்ம சொல்லுவோம். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பணவசிய பச்சைக்கல், கிரீன் ஜேட் ஸ்டோன். இந்த கல்லை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல நம்ம போட்டு வச்சாலே போதும், அது பண ஈர்ப்பை கொடுக்கும். ரூபாய் நோட்டின் மீது உரசுவதை போல இந்த கல்லை நம்ம வைக்கணும். ஒவ்வொரு நாளுமே அதிரடியான பணவரவு ஏதாவது ஒரு வழியில் ஏற்பட இந்த கல்லை ரைட் ஹேண்ட்ல வலது உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த பணவசிய வாக்கியத்தை 5 முதல் 10 நிமிடங்களுக்கு நம்ம சொல்லணும். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இந்த வாக்கியத்தை 5 முதல் 10 நிமிடங்களுக்கு தினமும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நீங்க மாறுவீங்க. மூன்றாவதாக நம்ம பார்ப்பது ரோஸ் குவார்ட்ஸ் கல். உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடியது. எவ்வளவு பெரிய பிரச்சனை மனஸ்தாபம் காரணமாக நீங்கள் விரும்பிய நபர் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட அந்த நபர் தானாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களுடைய உழைப்பை சரியா ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கான இடத்தை தர மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்திலும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த கல்லை உள்ளங்கையில, வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள்னு 21 நாட்கள் அல்லது 48 நாட்களுக்கு நீங்க சொல்லும் போது அந்த நபர் தானாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உண்மையான அன்பு, பாசம், காதல், நல்ல புரிதலை தரக்கூடியது இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல். அடுத்ததாக நாம் பார்ப்பது கற்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய தூய ஸ்படிக கற்கள், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ். இந்த ஸ்படிக கல்லிற்கு 1, 2 கிடையாதுங்க, நிறைய மகத்துவங்கள் உண்டு. இந்த கல் நம்ம கூட இருந்தாலே நாம் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டையுமே தரக்கூடியது. ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அல்லது யார்கிட்டயாவது உதவிகள் நீங்க கேட்க போறீங்கன்னா இந்த கல்லை உங்க கூட நீங்க எடுத்துட்டு போகும்போது நீங்கள் போகும் காரியம் 1000 மடங்கு வெற்றியில் முடியும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜியை முழுமையாக ஈர்த்து தரக்கூடியது. நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடியது. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை தாக்கி இருக்குமான்ற பயத்துல இருக்கவங்க இந்த கல்லை நீங்க ரெகுலரா உங்க பக்கத்துல வச்சுக்கும் போது எந்த ஒரு கெட்ட சக்தியும் கிட்ட நெருங்க முடியாது. நாம் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரக்கூடியது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கல்லை நம்ம தொடணும். நம்முடைய ஸ்பரிசம் தாங்க மிகவுமே முக்கியம். இதை உள்ளங்கையில வச்சுட்டு நம்ம விரல்களால மூடி வச்சுக்கலாம். இந்த கல்லை வச்சுட்டு நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள், நாம ஜபங்களுக்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்த செவ்வந்திக்கல், பச்சைக்கல் மற்றும் ரோஸ் குவார்ட்ஸ் கல்லுடன் இந்த ஸ்படிக கல்லை நம்ம சேர்த்து வைக்கும் போது மற்ற கற்களுக்கு நல்ல எனர்ஜியை அது கொடுக்கும். ஆண்கள் இதை பாக்கெட்ல கூட நம்ம வச்சுக்கலாம், பெண்கள் ஹேண்ட்பேக்ல நீங்க வச்சுக்கலாம், ஷோல்டர் பேக்ல, மணி பர்ஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கல்லை கையில நம்ம பிடிச்சுக்கணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஜூன் 25 அமாவாசை சிறப்பு பூஜை நடைபெற போகுதுங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ்
மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.